வணக்கம் சிறுபாத்தம் நேயர்களே. இந்த வாரம் நம்ம கலையும் பாராட்டும் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற படம் புதுப்பேட்டை. பெரிய ரவுடியா நீ? யார் அவன்? பென்சில்ல கோடு போட்ட மாதிரி. ஒரு ஆள், ஒரே ஆள். உங்க பேர் என்ன? குமாரே. 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 நியூஸ கொடு போ. போ குமாரே, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. யாருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அமைச்சரா கூட ஆகலாம். இந்த படத்தோட டைரக்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம செல்வராகவன் சார் தான். இந்த படம் 2006 ரிலீஸ் ஆச்சு. அந்த தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த கோல்ட் பிளட்டட் கேங்ஸ்டர் படம் எதுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக புதுப்பேட்டையை தான் சொல்லுவேன். அவ்வளோ க்ரூஸ் அண்ட் கிராஃபிக் வயலன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அது இந்த கதைகளத்துக்கும் தேவையும் கூட. 2006 ஒரு மாதிரி ஃபீல் குட் ட்ராமா, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்னு போன பீரியடில் ஒரு ஒன் அண்ட் ஒன்லி கேங்ஸ்டர் படம். இன்னைக்கு இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அன்னைக்கு இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஒரு ஃப்ளாப். ஏன்? ஃபர்ஸ்ட் திங், வயலன்ஸ். தமிழ் சினிமா மக்கள் இதுவரை பார்க்காத அளவு ரத்தத்தை இந்த படத்தில் பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். குருதி புனலுக்கு அப்புறம் நிறைய பிளட் ஷெட் இந்த படம் தான் காட்டுச்சு. அண்ட் இந்த இடத்த நான் நியாயப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த கதையோட கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி லைனுக்கு இந்த வயலன்ஸ் தேவை. இந்த படத்தோட டைட்டில் கார்ட்லேயே அவங்க சொன்ன ஒரு ஃப்ரேஸ், டார்வின் சொன்ன சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படின்னா தகுதி உள்ளது தான் தப்பி பிழைக்கும். அண்ட் வலுவுள்ளதை வென்றால் தான் இங்கு பிழைக்க முடியும்னா வென்று தான் தீரணும். அதனால தான் இந்த படத்தில் இவ்வளோ வயலன்ஸ். செகண்ட், ஸ்டோரி லைன். இந்த படம் யூஸ்வலாக ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு கேங்ஸ்டரோட ஃபேஸ் ஆஃப் லைஃபையோ சொல்கிற படம் இல்லை. கிராச்சில் இருந்து எப்படி கொக்கி குமார் மேலே வந்தான்னு சொல்கிற ஒரு பயோகிராஃபி மாதிரியான படம். ஸோ அவன் லைஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி மாறிச்சு, அங்கே என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஏற்பட்டுச்சுன்னு ஸ்டோரி லைனே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும். இது நம்ம ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிருச்சு. தேர்ட், நெகட்டிவ் ஷேட். இந்த படத்தில் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் தனுஷோட கேரக்டர் ஷேடே கம்ப்ளீட்லி நெகட்டிவாக தான் இருக்கும். ஒரு ரூத்லெஸ் வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கொக்கி குமாரோட என்விரான்மெண்ட்டும் அவன் பண்ண கொலைகளும் அவனை எப்படி மிருகத்தனமாக மாற்றிச்சுன்னு ஒரு கேரக்டர் ஆர்க்கையே காட்டியிருப்பாங்க. அவனோட ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் அவன் எப்படி எவால்வ் ஆகுறான்றதையும் சீன் பை சீன் காமிச்சிருப்பாங்க. ஒரு க்ளீனான ஸ்க்ரீன் பிளேனால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த கேங்ஸ்டர் படங்களில் ரொம்ப கிளியரான கேரக்டர் ஆர்க்கு டிஃபைன் பண்ண படம் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவோட த காட்ஃபாதர். ஃபோர்த், கிளைமேக்ஸ். கொக்கி குமாரோட தப்புகள்லாம் அவனை சூழ அவன் தான் ஊர்லேயே பெரிய கேங்ஸ்டர்ன்ற தலைக்கணம் ஏற கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அரசியலில் அவனை மாதிரி 1000 கொக்கி குமார் இருக்கிறது. அண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனோட உலகத்தையே அழிச்சிடுவாங்க. அழித்த பின்ன ஒரு இன்சேன் பர்சனாக மாறி மூர்த்தியை கொண்டு ஜெயிலுக்கு போக அண்ட் அங்கே தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுது. அண்ட் அதை பிடிச்சி தவ்வி மூர்த்தியோட கட்சியிலேயே சேர்ந்துருவான் கொக்கி குமார். படத்தோட டைட்டில் கார்டில் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கைப்பற்றி சர்வைவ் ஆகுறது தான் இங்கே கேமே. ஸோ ரொம்ப நொடிஞ்சு போய் கூனி குறுகி சிஸ்டமுக்கு கீழே அடிபடிஞ்சு போகிற ஒரு சராசரி மனுஷனாக கொக்கி குமார் கடைசி ஃப்ரேமில் மாறுறத காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அழித்து மேலே வர்றது மட்டும் மனித இயல்பு இல்லை. ஒரு லீச் மாதிரி வலுவுள்ளதை சார்ந்து வாழ்கிறதும் மனித இயல்பு தான்றதை ரொம்பவே அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாரு நம்ம செல்வராகவன் சார். பட் இதெல்லாம் அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ்க்கு புரியலன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் மூவியெல்லாம் தாண்டி ஃபிலாசாபிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம்னு நான் சொல்வேன். ஏன்னா அட் த எண்ட் நம்ம எல்லாருமே கொக்கி குமார் தான். நாமளும் பல தப்புகள் பண்ணியிருப்போம். நாமளும் நம்ம நன்மைக்காகவும் நம்மளை நம்பி இருக்கிறவங்க நன்மைக்காகவும் பல பேரை கீழே தள்ளியிருப்போம். அண்ட் இதெல்லாம் மனித இயல்பு தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் நமக்கு பாடம் சொல்லுன்ற ஃபிலாசபியை ரொம்ப கிளியராக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க புதுப்பேட்டையில். கடைசியில் கொக்கி குமார் தான் பையனை பார்த்து அழும்போது ஒன்று சொல்லுவான், ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆடினா இப்படி தான். இதுதான் படத்தோட கருவே. இந்த படத்தை டெக்னிக்கலாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுத்திருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் அந்தந்த கேரக்டரோட மைண்ட் செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் தனுஷ், செல்வராகவன், யுவன் இவங்க 3 பேரும் சேர்ந்தா ஏதோ மேஜிக் உண்டாகுதுன்னு தான் சொல்லணும். படத்தோட எல்லா பாட்டுமே ஹிட். அண்ட்
இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் சாங் யுவனோட டாப் சாங்ஸில் இருக்குது. ஸோ எண்டிங்கில் நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த படத்தையும் சும்மா படம் பார்க்கணும்னு பார்க்காம கான்ஷியஸாக ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிமா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.